ஒரு குழந்தைகளுக்கும் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அது எப்ப கொடுக்கணும்? குழந்தை பிறந்த 7வது நாள் கொடுக்கணும். 7வது நாள்ல சில விஷயங்களை பெருமானார் நமக்கு சுண்ணத்தாக்கி இருக்கிறாங்க. மொட்டை அடிக்கணும். மொட்டை அடிச்சு அந்த மொட்டையில இருக்கக்கூடிய அந்த முடி இருக்கு பாத்தீங்களா, அந்த முடி அளவிற்கு தங்கமோ அல்லது வெள்ளியோ வசதிக்கு தகுந்த மாதிரி அதனுடைய கிரயத்தை தானம் பண்ணணும். இவைகள் எல்லாம் குழந்தைகள் பிறந்ததற்கு பின்னால் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான விஷயங்கள். ஆண் பிள்ளையாக இருந்தா 7வது நாளே சுண்ணத்து பண்ணணும். சொல்லியிருக்காங்க, குழந்தைகள் குப்புறப்படுக்கிறதுக்கு முன்னாடி சுண்ணத்து செய்யணும். அது நல்லது, ஆரோக்கியம் என்று சொன்னார்கள். காலத்துல சுண்ணத் என்பது சாதாரணமாக இருந்தது. இந்த உலகத்திலே சுண்ணத்து பண்ணது யாருன்னு சொன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் முதல்ல பண்ணாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, அதுவும் மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி என்று சொன்னால், ஆண் பிள்ளைகள் சுண்ணத்து செய்வதற்கு பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ஆடுகளை அறுத்து கொடுக்க வேண்டும் என்று குழந்தை பிறந்த 7வது நாள்ல சொன்னது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழந்தைகள் பிறந்ததற்கு பின்னால் சுண்ணத்து பண்றோம் பாத்தீங்களா, கத்னா, அந்த சுண்ணத்து பண்ற நேரத்தில் ஒரு விருந்து கொடுக்கலான்னு சொல்றாங்க பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுண்ணத்து பண்ணக்கூடிய நேரங்களில் விருந்து கொடுப்பது ஆகுமாக்கப்பட்டிருக்கிறது. சொந்த பந்தங்கள் வருவாங்க, அவங்களுக்கு அவளி ஆகுமாக்கப்பட்டிருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். விருத சேசனம் உலகத்துல முதல்ல செஞ்சவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். விருத சேசனம் சொன்னா சுண்ணத்து சொல்றது, அது நம்ம சொல்ற வளமையில சொன்னதான் தெரியும். சுண்ணத்து கத்னா, உருதுல அரபியில சொல்லுவாங்க, கத்னான்னு சொல்லுவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதற்கு பின்னால் நபி சொன்னார்கள், யூதர்கள் எல்லாம் சுண்ணத் செஞ்சுக்குவாங்களாம். இன்னைக்கு எல்லாருமே சுண்ணத் செய்யறாங்க, தெரியாம செஞ்சுக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரிய பெரிய ஆளர்கள்லாம் இப்ப நிறைய பேர் டாக்டர்ஸ்கள், நிறைய பெரிய அறிஞர்கள், நிறைய பேர் இதனுடைய விளைவு என்னன்னு தெரிஞ்சு செஞ்சுக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குழந்தைகளுக்கு அது ஆரோக்கியத்தை தரும், அதனால் அவர்களுக்கு எந்தவித நோய்களில் இருந்து பாதுகாக்கப்படும். அந்த விருத சேசனம் செய்தால் நஜீசுகள் உள்ளே தங்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்கிறாங்க தெளிவா. நஜீசுகள் உள்ளே தங்கினால் அவனுக்கு நிறைய நோய்கள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். அதனால் இந்த விருத சேசனம் செய்கின்ற நேரத்தில் கூட விருந்து உபசரணம் செய்வது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு காலம் இருந்துச்சு, எடுத்ததுக்கெல்லாம் விருந்து கொடுத்துட்டே இருந்தாங்க முஸ்லிம்கள். முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ரத்தத்திலே ஊறி போனது விருந்து கொடுப்பது என்பது. யாராக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, இன்னைக்கு விருந்தெல்லாம் போனதுனால, விருந்து கொடுக்காம போனதுனால நம்முடைய உறவுகள் எல்லாம் பிரிந்து போனது. உறவுகள் எல்லாம் பிரிந்து